யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும். திஷ்டி போட்டு வச்சுக்க. எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கு. நீயே வச்சுக்கோப்படா. என்ன மேகனா, கிளாமர் தூக்கலா இருக்கு. யூத் ஆண்டி. ஓகே பாய். பாய். சேச்சி நைட் லேட் ஆகும். பாய்க்கா. சேச்சி, மேகனா நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கால. அவளுக்கு என்ன, பாக்குறவன் கொத்திட்டு போயிடுவான். அது சரி. ஆனாலும் ஒரு மேக்கப் இல்லாம அழகா இருக்கிறவ நம்ம கௌரி தான். அதெல்லாம் அப்போ. யாரா இருந்தாலும் அழகுங்கிறது 5-6 வருஷம் தான் சேச்சி. அதுக்குள்ள காலாகாலத்துல எல்லாருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடணும். ஆமா, நமக்கும் நடந்துச்சு. என்ன பிரயோஜனம்? என்ன கட்டவன் துபாயில இருக்கான், ஒன்ன கட்டவன் சிங்கப்பூர்ல இருக்கான், அவ்வளவுதான். ஆனாலும் நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல. வாய முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஜம்லாக்கா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? உன்னதான் சொல்றேன். உன் வயசுல 4 பசங்களுக்கு நான் அம்மா ஆயிட்டேன். இன்னும் நாள் கடத்துனா அப்புறம் உனக்கு கல்யாணங்கிறதே கனவா போயிடும். நான் ஒன்னும் மாப்பிள்ளை தேடிட்டு அலையில. தனியா வாடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாதான் இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இப்ப இருக்காதுமா. கொஞ்ச நாள் ஆனா ஒவ்வொன்னா வரும். ஒரு பொம்பளை தனியா வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ முடியல, தற்கொலை பண்ணிட்டு சார விடுங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்காவது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் ஏதாவது ஹாஸ்டல் போயிடுறேன். அப்படி இல்லம்மா. இல்ல சேச்சி, அவன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சாரி சேச்சி. அழாதடி தங்கு, அழாத. இந்த பார், ஜமீலா சொன்ன விஷயம் தப்பில்லை. அவ சொன்ன விதம் தான் தப்பு. இதுவரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல, அது பரவாயில்ல. ஆனா எப்பவுமே இப்படி இருந்துறேன்னு நினைக்கிறேன் பாரு, அதான்டா தப்பு. நான் என்ன பண்ணட்டும் சேச்சி? அதுக்காக ரோட்ல போற எல்லார்கிட்டயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு பிச்சை கேட்க முடியாது சேச்சி. இந்த நவீனுங்க காணும். சார் எப்போ வருவாருன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த மீன் ஏதோ ஒரு வலையில சிக்கிடுச்சின்னு நினைக்கிறேன். டே கிருஷ்ணா, சோறு போடுறேன். மனிதன் உழைப்பதெல்லாம் உணவுக்காகத்தான். களி, உனக்கு பால் நண்டு குழம்பு பிடிக்கும்னு பிரமாதமாக பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு 3 தட்டு போகும். அடி அடி. தரரி தாரரி தாரரி தாரே. எப்படி இருக்கு? உப்பு இல்ல? உப்பு இல்லையா? பிரமாதமா இருக்கே. என்ன உன் எச்சைய நான் சாப்பிடணுமா? சமைக்கும் போது பார்க்க வேண்டியதானே? சாப்பிடறதுல நக்கி பார்க்கற? முதல்ல போய் சமையல கத்துக்க போடா. காளி, வீட்டை விட்டு ஓடி போடான்னு சொல்லு. ஆனா என் சமையலை பத்தி குறை சொல்லாத. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வாய திறந்து என்ன பாரு. எதிர்த்தா பேசுவ. போடா வெளியே. எனக்கு யாரும் தேவையில்லை. 14 வயசுல தனியா வாழ்ந்திருக்கேன் இந்த காளிதாசன். யாரையும் நம்பி வாழல. போடா வெளியே. சரி விட்றா. நான் போறேன். இங்க அதான் நீ போக சொல்லிட்டால, நான் கிளம்புறேன். பைத்தியக்காரா, உன் குழம்புல உப்பு இல்லைன்னு இல்லை, உன் மேலே அவனுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை. உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் தானடா வெளியே போயிருக்கான். அவன்டா அவன் மனசில் எதையோ வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாமல் தவிக்கிறான். அவனை விடு, நான் சாப்பிட்றேன்.
நல்லா இருக்கேடா.